அக்ஸரா நம்மளை நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா குரு பயிற்சி பலன்கள் தாம்மா பார்க்க போகிறோம். இந்த குரு பயிற்சி என்றைக்குமா நடக்க போகுது? சில பஞ்சாங்கங்களில் 1 அப்படின்னு போட்டிருக்காங்க, 1/6. பெரும்பாலான பஞ்சாங்கங்களில் பார்த்திங்கன்னா 2/6/2026 குரு பகவான் மிதுனத்துலேருந்து பயிற்சியாகி கடகத்தில் உச்சம் பெற்று அமர போகிறார். இந்த உச்சம் பெற்று அமரக்கூடிய நிகழ்வு அப்படின்றது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடியதுமா. திருப்பி கடகத்தில் உச்சம் பெறணும் அப்படின்னா 12 வருஷம் நம்ம வெயிட் பண்ணணும். ஏன்னா குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருஷம் சஞ்சாரம் பண்ணுவார், சரிங்களா? ஆக இப்போ உச்சம் பெற்று அமர்றது மட்டும் பெரிய விஷயம் இல்லைம்மா, இதில் ஒரு பெரிய நற்பலன்கள் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அது என்னம்மா நற்பலன்கள் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நிறைய ராசிகளுக்கு சனி கெடுக்கணும் அப்படின்னு இருக்காரு இல்லைங்களா. முதல்ல மேஷ ராசி அன்பர்களுக்கு ஏழநாட்டு சனியாக இருக்கார், சிம்ம ராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனியாக இருக்கார், கன்னி ராசி அன்பர்களுக்கு கண்டக சனியாகும், தனுசு ராசி அன்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாகும், கும்ப ராசி அன்பர்களுக்கு பாத சனியாகும், மீன ராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனியாகவும் இருக்கார். ஆக இந்த 6 ராசிகளை கெடுக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு சனி பகவான் இருக்கார். இப்போ இந்த குரு பயிற்சியாக இருந்தாலும் என்ன ஆகும் அப்படின்னா, குருனுடைய 9ஆம் பார்வை உச்ச பார்வை இது சனி பகவான் மேலே படுறதுனால சனி பகவான் எந்த விதத்துலையும் இந்த 6 ராசிகளை கெடுக்க முடியாது. கட்டுண்டு கிடப்பாரு சுப பார்வையினால் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸுமா. ரெண்டாவது என்ன அப்படின்னா, மற்ற ராசிகள் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ரிஷபத்துக்கு லாப சனியாகவும், மிதுனத்துக்கு கர்ம சனியாகவும், கடகத்துக்கு பாக்கிய சனியாகவும் மற்ற 6 ராசிகளுக்கு அவர் நல்லது தான் செய்ய போகிறாரு. குருனோட பார்வையினால் அந்த நல்லதை கடகடகடகடன் செய்ய போகிறார். ஆக இந்த குரு பயிற்சியினோட ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, 12 ராசி அன்பர்களும் நல்லா இருக்க போகிறீங்க ஏதோ ஒரு விதத்தில் அப்படின்றது தான் ஒரு பெருத்த சந்தோஷம். இந்த வார்த்தை ரொம்ப நாளாக நாங்கள் கேட்கணும்னு காத்துட்ருக்கோம் அப்படின்னு ஒவ்வொரு ராசிகளும் கமெண்ட்டில் சொல்லுவாங்கம்மா. பொய்யானா சும்மாவானா பொய்க்கானா ஒரு வார்த்தை நாங்கள் நல்லா இருப்போம்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. நிறைய சிம்மராசி அன்பர்கள் கேட்பீங்க. கவலையே படாதீங்க, உண்மையாகவே நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. ஆக நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு உங்கள் ராசிக்கு குரு பகவான் என்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பார்த்துடலாமா. துலா ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது? துலாம் பாருங்கள், கடந்த சில வருடங்களாக துலாம் கஷ்டப்படுறது மெயினாக 2 விஷயத்தில். ஒன்று கடன், 4 பக்கமும் கடன், இல்லை பர்டிகுலர் பர்சன் கிட்ட கடன், இல்லை பேங்க்கில் கடன், எங்களால் வட்டி கட்ட முடியல, பெருசாக இஎம்ஐ கட்ட முடியல, இந்த கடன்லாம் நிவர்த்தி ஆகிட்டா நாங்கள் நிம்மதியாக இருப்போம்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் துலாம் மாட்டி தவிக்கிறாங்க அப்படின்லாம். ரெண்டாவது ஆரோக்கிய குறைபாடுகள். நிறைய துளாராசி அன்பர்கள் குரோனிக் இல்னஸஸ்னால கஷ்டப்படுறாங்க. டயபிட்டிஸ், பிபி, ரீனல் பெத்தாலஜி, இப்படி குரோனிக் இல்னஸஸ்னால மருந்து மாத்திரை சாப்பிட்டும் பெருசாக எங்களுக்கு பெட்டர்மெண்ட் அப்படின்றது வரலைங்க. மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் நாங்கள் இன்னும் பெரிய ஆஸ்பத்திரி தான் பார்க்குறோம், பெரிய டாக்டர் அவரை தான் பார்க்குறோம். இருந்தாலும் எங்களுக்கு அந்த நோயில் ஒரு நல்லதை பார்த்திங்கன்னா, அதாவது திருப்தி அப்படின்றது வரல. நோய் குறைஞ்ச பாடே இல்லை. டயபெட்டிக் இன்சுலின் எடுக்கிறோம், மாத்திரை சாப்பிட்றோம், சுகர் நல்ல கண்ட்ரோல்லே வர மாட்டேங்குதுங்க, பிபி குறையவே மாட்டேங்குது. இப்படியெல்லாம் நிறைய பேர் வருத்தப்படுறீங்க உடல் சார்ந்த உபாதைகள்னால. சனி பகவானே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோக சனியாக இருக்கார். அதாவது சனி பயிற்சியானது சனி ரோக சனியாக வந்தார். கடன் இல்லாத, நோய் இல்லாத, எதிரி இல்லாத வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சனி பகவான் முடிவு பண்ணிட்டார். அதே மாதிரி இந்த அதிகப்படியான கடன்னாலேயோ நோயினாலேயோ உங்களோட அன்றாட வாழ்க்கை அப்படின்றது பாதிக்கப்படுது. அன்றாட வேலை அப்படின்றது தடைப்படுது. அந்த அன்றாட வேலை செவ்வனவே நடக்கிறதுக்காக சனியினோட பயிற்சி பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது. ஆனால் பெருசாக இன்னும் செய்யலையேம்மா சனி அப்படின்னு கவலைப்படாதீங்க. எவ்வளோ ராசிகள் இருந்தாலும் உங்களை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் என்ன அப்படின்னா, எல்லா ராசியும் விட்டுட்டு உங்களதுல தான் அவர் உச்சமே அடைகிறார். ஆக துளாராசி என்பவர்களுக்கு எப்பயுமே சனி பெருசாக கெடு பலன் கொடுக்க மாட்டார். அதுக்கும் மேலே இப்போ நல்லது செய்யணும் அப்படின்னு வந்திருக்கவர் உங்களுக்கு ஒரு கல் மிச்சமாகவே நல்லது செய்வார், கவலைப்பட வேண்டாம். அதுக்கும் மேலே இப்போ குரு பயிற்சியாகி குருனோட உச்ச பார்வை சனி மேலே படியறதுனால சனி கடகடகடகடன் நிறைய நல்லது செய்ய போகிறாருமா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ குரு என்ன பாவத்தில் அமர்ந்திருக்கார்? 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்தில் குரு உச்சம் பெற்று பயிற்சியாகி அமர்றார். இப்போ பொதுவாக ஒரு வார்த்தை உண்டு ஜோதிடத்தில், 10ல் குரு பதவி பறி போகும் அப்படின்னு. அவ்வளோதானே அம்மா, முடிஞ்சிடுச்சா, இவரும் சேர்ந்து முடிச்சு விட்ருவாரா அப்படின்லாம் நீங்களான கவலைப்பட வேண்டாம். ரீசன் என்ன அப்படின்னா, 10ல் குரு பதவி பறி போகும் அப்படின்றத நீங்கள் என்ன ஆங்கிளில் என்ன ஆஸ்பெக்டில் எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த வேலை எனக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ் இருக்குது, என்னால் முடியல, நான் இந்த வேலையை தூக்கி போட்டுடுறேன். சரி தூக்கி போடு. அடுத்து இதை விட ஒரு பெட்டரான வேலை எனக்கு கிடச்சிருக்கு, அங்கே வேலையும் கம்மியாக சம்பளமும் மிச்சமாக, எனக்கு ரெஸ்பெக்ட் நிறைய இருக்குது, இதை விட எனக்கு பார்த்திங்கன்னா 5000 ரூபாய் சம்பளம் மிச்சம், இதை விட வேலை கம்மி. யார் எதை ப்ரிஃபர் பண்ணுவா? துலம் ஆப்வியஸ்லி அதை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த பதவி பறி போய் இதை விட சூப்பரான பதவி அப்படின்றது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பும் உண்டு. ஃபர்ஸ்ட் விஷயம்.
ரெண்டாவது விஷயம், இப்போ நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு மேனேஜருக்கு அடுத்த கேடரில் இருக்கீங்க அப்படின்னா, மேனேஜர் கேடர் அப்படின்றது உங்களுக்கு வரப்போகுது. ஒரு இன்க்ரிமெண்ட், ப்ரொமோஷன் அப்படின்றது, ஒரு ப்ரொமோஷன் வருதுன்னா இன்க்ரிமெண்ட் வர தானே செய்யும். கடைசி 10,000 ரூபாய் அதிகமாக வருமா? அந்த 10,000 ரூபாய் அதிகமாக வரும், மேனேஜர்ன்ற போஸ்ட் வரும், அப்போ பொறுப்பு அதிகமாகும், வேலை பளு அதிகமாக தானே செய்யும் இல்லையா? அப்போ அந்த வேலை பளு அதிகமாகுது, நான் செய்ய முடியாது, ப்ரெஷர்ஸ் ஜாஸ்தியாகுது அப்படின்னு யோசிக்கக்கூடாது. அப்போ ரொம்ப சிம்பிள் வந்து பாருங்கள், எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாமல் செய்யக்கூடாது. நீங்கள் பக்காவாக பிளான் பண்ணுவீங்க, பக்காவாக பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு உண்டு. அப்போ ரொம்ப சிம்பிள், நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி நம்ம வந்து தெளிவாக செய்கிறோம் அப்படின்னா அந்த ப்ரெஷர்ஸ் கிடையாது. அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல இருக்க ப்ரெஷர்ஸை கொண்டு போய் பொண்டாட்டிக்கிட்ட காமிக்கூடாது, புருஷங்கிட்ட காமிக்கூடாது, குழந்தைங்கிட்ட காமிக்கூடாது. இங்கத்திய பிரச்சனை இங்கத்தியோடு விட்டுட்டு வீட்டுக்கு போனோடனே ஹாப்பியாக இருக்கணும். இது வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்ற வார்த்தை துலாமுக்கு தான் பொருந்தும். நான் மட்டும் பர்ஃபெக்டாக இருந்தால் பத்தாதுப்பா, என்னை சார்ந்தவங்களும் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டம். எதிர்பார்க்கக்கூடியவங்க நீங்கள், ஆனால் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம பர்ஃபெக்டாக இருக்குமா அவ்வளோதான், மற்றவங்கள பற்றிலாம் யோசிக்காமல் நம்ம உண்டு, நம்ம சந்தோஷம் உண்டு அப்படின்னு இருந்துக்கிறீங்க அப்படின்னா நல்லது. புரியுதுங்களா? இப்போ நாங்கள் சுய தொழில் வச்சு நடத்துகிறோங்க, எங்களுக்கு எப்படிங்க அப்படின்னா, இந்த காலகட்டம் நிறைய ஆர்டர்ஸ் வரும், நிறைய கிளைண்ட்ஸ் வருவாங்க. என்ன நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர்ஸ் நிறைய எடுத்துகிட்டு இருப்போம், கிளைண்ட்ஸ் இருக்காங்க, ஒரு விதத்தில் சந்தோஷப்படலாம், இன்னொரு விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேன் பவர் இருக்காது. இப்போ தான் இன்றைக்கி வேலைக்கு போகிறாங்க, இன்றைக்கி வந்து பைன்னு சொல்லிட்டு போகிறாங்கன்னா நாளைக்கு காலைல வேலைக்கு வருவாங்களாம் தெரியாது இல்லையா? அந்த மாதிரி மேன் பவர் ப்ராப்ளம் அப்படின்றது வரும். அப்போ அந்த மேன் பவர் ப்ராப்ளம் வரும்னா என்ன பண்ணும்? ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா டெம்பரரி மேன் பவர்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சுக்கினீங்க அப்படின்னா தொழிலில் எந்த விதமான ப்ரெஷர்ஸும் இருக்காது. நீங்கள் பாட்டு ஜம்முன்னு உங்கள் வேலையை செஞ்சு நல்லா சம்பாதிக்கலாம். அதுக்கும் மேலே குருனோட பார்வை 2ஆம் பாவத்தில் இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, காசு நடமாட்டம் பயங்கரமாக பொருளுமா, மூட்டையாக அல்லாமா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. முதல்ல இருந்ததை விட இப்போ நாங்கள் ரொம்ப சௌக்கியமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் புது உறவுகள், புது வரவுகள்லாம் இருக்கும். அதே மாதிரி சுகஸ்தானத்தை பார்க்குற டிஃபால்ட்டாக துளாராசி என்பர்கள் வீடு கட்டுறது, வீடு வாங்குறது இருக்கும். அம்மானோட சப்போர்ட் இருக்கும். அம்மா எக்கனாமிக்கலாகவும் சப்போர்ட் பண்ணுவாங்க, அதுதான் பெரிய விஷயம். அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதில் பெட்டர்மெண்ட் அப்படின்றது வரும். 6ஆம் பாவத்தை பார்க்குறாரு, சனியே கடன் நோய் எதிரி இல்லாமல் உங்களை ஆக்கணும் அப்படின்ற முடிவோடு இருக்கார். அதுக்கும் மேலே அவர் கொஞ்சம் மிச்சம் சொச்சம் வச்சார்னா குரு அதை ஆப்வியஸ்லி முழுசும் வந்து பார்த்திங்கன்னா கடனை நிவர்த்தி பண்ணி விட்டுருவார். நோயிலேருந்து ஒரு பெருத்த விமோச்சனம், உங்களை ஆரோக்கியம் ஆக்கணும் அப்படின்னு இவங்க 2 பேருமே முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ நீங்கள் எப்படி மாற்றிக்க முடியும்? அப்போ ரொம்ப சிம்பிள், சின்ன சின்ன விஷயத்தை கூட பிளான் பண்ணி செய்கிறீங்க அப்படின்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும் இந்த காலகட்டம். வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்ன பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான கோச்சார பலன்கள்மா. ஆக இல்லைம்மா, நாங்கள் எங்களோட சுய ஜாதகத்தையும் அனலைஸ் பண்ணிக்கணும், இது வரைக்கும் அனலைஸ் பண்ணதே இல்லை அப்படின்னாலும், இல்லைம்மா இந்த குரு பயிற்சி எங்களுக்கு என்ன மாதிரி இம்பேக்ட் ஏற்படுத்தும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், எங்கள் வீட்டில் பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது. முதல்ல நிம்மதி சந்தோஷம் இல்லை, நிறைய பேர் வீட்டில் அது இல்லை இல்லைங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா காசு பணம் இருந்தும் அந்த காசு விரயமாகுது, அன்னெசரி எக்ஸ்பென்சஸ், அசுப விரயமாகுது, சுப விரயம் ஆக மாட்டேங்குது. அப்படி உங்களோட பிரச்சனைகளாக இருந்தாலும், பிள்ளைங்க கடுமையான மன உளைச்சலுக்கு பிள்ளைங்களால் நான் ஆளாயிருக்கேன். ஏன்னா பிள்ளைங்களுக்கு சேர்க்க சரியில்லை, தப்பான பர்சனாலிட்டிஸோடு பழகுறாங்க. காதலிக்கிறது தப்பு இல்லை, ஆனால் வந்து எந்த விதத்துலையும் ஒத்து வராது, குடும்பத்துக்கே ஒத்து வராது. இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு காதல் இருக்குது அப்படின்னாலும் அது வந்து என்ன ஆகும்? அது கல்யாணத்தில் தான் போய் முடியுமா, இல்லை நாங்கள் வந்து தடுத்து நிறுத்த முடியுமா? இப்படி தெரிஞ்சுக்கணுன்னாலும், எப்போ வீடு கட்டுவோம், எப்போ வந்து பார்த்திங்கன்னா புது தொழில் ஆரம்பிப்போம், எப்போ நாங்கள் வெளிநாடு போவோம், இப்படி எத்தனையோ கேள்விகள் இருக்க தான் செய்து ஒவ்வொருத்தவங்களுக்கும். அந்த மாதிரி உங்களுக்கும் கேள்விகள் இருக்குது அப்படின்னா அதை தெரிஞ்சுக்க முடியுமாம்மா ப்ரேயரா அப்படின்னா தாராளமாக தெரிஞ்சுக்க முடியும் உங்கள் சுய ஜாதகம் பார்த்து. அந்த மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்களான்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்கம்மா, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ. உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, குரு பகவானுடைய பெயர்ச்சி. இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்போ நடக்குது அப்படின்னா, ஜூன் மாதம் 2ஆம் தேதி 1:50 AM மிதுனத்திலிருந்து குரு பகவான் பெயர்ச்சியாகி உச்ச குருவாக கடகத்துக்கு வர்றாங்க. அப்போ அந்த கடகத்துக்கு வரக்கூடிய இந்த குரு பகவான் துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்த விதமான பலனை கொடுக்கவிருக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம். அப்போ குரு பகவான் அப்படின்னாவே
முழு முழு சுபகிரகம். நவகிரகங்கள் 9ல் குரு பகவான் மட்டும்தான் முழு சுபர். அது போக குரு பகவானுடைய பார்வை, குரு பகவானுடைய பார்வைக்கு அவ்வளவு ஒரு எப்படின்னா மதிப்புன்னு சொல்ல முடியாது, அவ்வளவு பெரிய புண்ணியம். அப்போ குரு பகவான் பார்க்க கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த குரு பகவான் ஒரு இடத்துல பார்க்குறாருன்னா அங்கே தோஷம் படைத்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகங்கள் தோஷத்தை செய்ய இயலாது. தோஷத்துக்கு பதிலாக புண்ணியத்தை செய்வார், நல்ல பலனை கொடுப்பார். இது குரு பகவானுடைய அனுகிரகம். அதே சமயத்தில் குருவுடைய அருள் ஒருத்தருக்கு இல்லைன்னா, குருவுடைய அருள் இல்லைன்னா ஒரு அருளும் இல்லை. இது முன்னோர்களுடைய பழமொழி. அது மாதிரி ஒருத்தருடைய வாழ்க்கையில் நல்லா இருக்கணும், நல்ல திருப்தியாக வாழணும் அப்படின்னா இந்த குருவுடைய அனுகிரகம் கண்டிப்பாக தேவை. ஒருத்தருக்கு திருமணம் என்பது வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒருத்தர் பிறவி எடுக்கிறார் அப்படின்னா அந்த பிறவி முற்று பெறணும். அந்த பிறவி எடுத்ததுக்குண்டான அடையாளம் என்னன்னா திருமணம் செய்யணும். அப்படி திருமணம் செய்தால் மட்டும்தான் அவங்க இந்த பிறவி எடுத்ததற்கு அடையாளம். அப்படிப்பட்ட திருமணம் நடக்கும்னா இந்த குரு பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் அந்த திருமணம் கண்டிப்பாக செய்து கொள்ள முடியும். குரு பகவானுடைய அனுகிரகம் இல்லைன்னா திருமணம் கண்டிப்பாக நடக்காது. அப்போ அந்த குருவருள் இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக திருமண பாக்கியம் நடக்கும். அதே சமயத்தில் இந்த குரு பகவான் ஆகப்பட்டது மஞ்சள் நிறத்தோன், பொன் நிறத்தோன் அப்படின்னு வர்ணிக்கப்படக்கூடியவர். அதுபோக இந்த மூக்கு சுண்டலும் குரு பகவானுக்கு பிடித்த தானியம். நம்பரில் 3, 30, 21 இது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 3ஆம் நம்பர் தான் இந்த குரு பகவானுக்குரிய நம்பர். அப்போ இந்த குரு பகவானுடைய அனுகிரகமாகப்பட்டது ஒருத்தருக்கு நல்ல வேலை, நல்ல காசு பணம், அது போக ஒருத்தர் பிரசிடெண்ட்டாக இருக்கிறாரு, இல்லைன்னா கவுன்சிலராக இருக்கிறாரு, ஒருத்தர் எம்பியாக இருக்கிறாரு, எம்எல்ஏவாக இருக்கிறாரு, சிஎம்மாக இருக்கிறாரு, பிஎம்மாக இருக்கிறாரு அப்படின்னா அவர்களுக்கு எல்லாமே இந்த குருவுடைய அருள், இந்த குருவுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் அவங்க அந்த போஸ்டிங்கில் உட்கார முடியும். அது போக பெரும் பணத்துக்கு அதிகாரியும், பெருங்கொண்ட பணத்துக்கு அதிகாரியும் குரு பகவான் தான். ஒருத்தர் பெரிய பணக்காரர், பல கோடி சம்பாதிச்சு, கோடிக்கு மேலே கோடி சம்பாதிச்சு எல்லாரும் அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஒரு ஸ்டேஜில் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா அது குரு பகவானுடைய அனுகிரகம் தான். இந்த குரு பகவானுடைய அனுகிரகம் இல்லைன்னா எதுவுமே இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த போஸ்டிங் போகிறதா இருந்தாலும் சரி, ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறதாக இருந்தாலும் சரி, எல்லாரும் அண்ணாந்து பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் ஒருத்தர் வாழ்ந்தாலும் சரி, நல்ல குடும்பம், நல்ல மக்கள், நல்ல மகிழ்ச்சி, இது எல்லாவற்றிற்கும் காரணம் குரு பகவான் தான். இப்போ பார்த்தீங்கன்னா துக்கத்தை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய ஒரு சக்தி குரு பகவான்கிட்ட மட்டும்தான் இருக்குது. துக்கத்தை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய ஒரு சக்தி நவகிரகங்களின் முழு சுபரான குரு பகவான்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அதே சமயத்தில் குழப்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரை நல்ல வழியில் கொண்டு போகிறது. இந்த வழியில் போனால் தான் நீ போய் ஊருக்கு போய் சேர முடியும், அந்த வழி ஊருக்கு போகாது. அதனால் ராங் ரூட்டில் போகிறவங்கள ரைட்டான பாதையில் திருப்பி கரெக்டான ரூட்டில் போக வைக்கிறதும் குரு பகவான் தான். அப்படிப்பட்ட குரு பகவான் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான்
இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கிறாங்க. 10ஆம் இடம் என்பது என்ன? தொழில் ஸ்தானம். அந்த 10ஆம் இடத்தில் குரு பகவான் உச்ச பலத்தோடு இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் சந்திரனுடைய வீட்டில் அந்த குரு பகவான் உச்ச பலத்தோடு இருக்கிறது அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, மனகாரகன் சந்திர பகவான், அந்த சந்திர பகவானுடைய வீட்டில் குரு பகவான். அப்போ மனது தெளிவாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை செய்ய முடியும். ஒரு பிஸ்னஸே செய்யணும், நல்ல மூளை, நல்ல அறிவு, நல்ல தெளிவு இருந்தால் தான் முடியும். ஒரு வேலைக்கே போகணும், நல்ல அறிவு, நல்ல தெளிவு இருந்தால் தான். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மனதை, நல்ல தெளிவான ஒரு மனதை கொடுக்கறதும் அந்த குரு பகவான் சந்திர பகவான் தான். அப்போ அந்த 10ஆம் இடத்துல அந்த தெளிவு உங்களுக்கு கிடைக்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் கிடைக்கும், அதிகமான சம்பளம் கிடைக்கும். நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு சூப்பர்வைசரோ, உங்களுக்கு மேனேஜரோ, உங்களுக்கு ஓனரோ இருந்தாங்கன்னா உங்களுடைய வேலையை பற்றி அவங்க புரிஞ்சுக்க முடியும். இவர் நல்லா வேலை செய்கிறாருப்பா, இவருக்கு ப்ரமோஷன் கொடுக்கலாம், இல்லை இவர் நல்லா வேலை செய்கிறாருப்பா, இவங்களுக்கு சம்பளம் அதிகமாக பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் இந்த பீரியடில் நடக்கும். அதன் பிரகாரம் நீங்கள் வேலையில் அதிகமாக சம்பளம் வாங்குவீங்க, இல்லைன்னா ப்ரமோஷன் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நீங்களுக்கு தடைப்பட்ட ப்ரமோஷன் அப்படிங்கிறது இந்த பீரியடில் கிடைக்கும். அது போக இந்த பீரியடில் இந்த கம்பெனியிலேருந்து வேறு கம்பெனிக்கு போனால் நமக்கு அதிகமான சம்பளம் கிடைக்கும், இந்த கம்பெனியிலேருந்து நம்ம மாறிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைச்சாலும் இந்த பீரியடில் தாராளமாக மாறலாம். கடந்த 6 மாதமாக 1 வருஷமாக நீங்கள் நினச்சிட்டே இருக்கிறீங்க, ஆனால் நடக்கலை. இப்போ நினைங்க, கண்டிப்பாக நடக்கும். அது போக நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸ், எந்த மாதிரியான பிஸ்னஸ் இருந்தாலும் சரி, அது பார்த்தீங்கன்னா ஹோட்டலாக இருக்கலாம், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ரேஷன் கடையாக இருக்கலாம், டிபார்ட்மெண்டல் ஸ்டோராக இருக்கலாம், ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலாக இருக்கலாம், அதுபோக கலைத்துறையில் நீங்கள் இருக்கலாம். இந்த மாதிரி எந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறதாக இருந்தாலும் அதில் பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் கொஞ்சம் நலிவடைந்துருச்சு, கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு, கொஞ்சம் அதில் லாபம் இல்லை, நஷ்டப்பட்டோம், கொஞ்சம் மனசில் வேதனையாக இருக்குது. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த பீரியடில் ஒரு நல்ல மாற்றம் உருவாகும். அந்த மாற்றத்துக்கோசரம் நீங்கள் காத்துட்ருக்கிறீங்க. அந்த காத்துட்டு இருந்த அந்த மாற்றம் ஆகப்பட்டது இந்த பீரியடில் நடக்கும். துலாம் ராசிக்காரரே, நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசிக்கு 6ஆம் இடம் குருடைய வீடு. அந்த குருடைய வீட்டை குரு பகவானே 9ஆம் பார்வையாக பார்க்குறாங்க. அப்போ அந்த 6ஆம் இடம் என்பது என்ன? உங்களுக்கு சத்ரு, எதிர்ப்பு, போட்டி, பொறாமை, இது எல்லாமே உங்கள் கூடயே இருக்குது. உங்களுக்கு போட்டி இருக்குது, பொறாமை இருக்குது, எதிர்ப்பு இருக்குது. நீங்கள் வளர்ந்து நல்லா வந்துட்டு இருக்கிறீங்களே, நீங்கள் கெட்டு போகணும் அப்படின்னு உங்களுக்கு துரோகம் பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இனிமேல் அது நடக்காது. அப்போ அந்த 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக எதிரிகள் விலகுவார்கள். அப்போ எதிரிகிட்ட இருந்து நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க, துரோகிகள்கிட்ட இருந்து வெளியில் வந்துடுவீங்க. கடன் குரு பார்க்கறதுனால கடனை கட்டிடுவீங்க. ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு எல்லாமே லாக் ஆயிடுச்சு. வேற ஒரு பணம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணி உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்தால் மட்டும்தான் இந்த பிஸ்னஸை மீண்டும் ரன் பண்ண முடியும். இல்லை ஏதோ யாரோ ஒருத்தர் சப்போர்ட் கிடைச்சா மட்டும்தான் ரன் பண்ண முடியும். இல்லை இவர் சைன் பண்ணால் மட்டும்தான் அந்த பிஸ்னஸ் ரன் ஆகும். அப்படிங்கிற சூழ்நிலை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த பீரியடில் அது ஒர்க் அவுட் ஆகும், அது நடக்கும். நீங்கள் கமெண்ட் பாக்ஸோடு எழுதுவீங்க, நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு அப்படின்ட்டு. அதுபோக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் பிணிப்பீடைகள், நீங்கள் மருத்துவ ரீதியாக உங்களுக்கு உடம்புக்கு வைத்தியம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா
கண்டிப்பாக அந்த பார்க்கக்கூடிய வைத்தியம் பலிக்கும், சீக்கிரமாக குணமாவீங்க. அதுபோக உங்களுக்கு தத்தோ ஏதாவது கண்டமோ ஏதாவது விபத்தோ நடக்கிறதா இருந்தால் இந்த பீரியடில் கண்டிப்பாக நடக்காது. அந்த மாதிரி பிரச்சனையும் உங்களுக்கு வராது. தைரியமாக இருங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால குடும்பம், எல்லாத்துக்கும் குடும்பம் தான் ரொம்ப 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 முக்கியம். ஆனால் அந்த குடும்பத்தை நீங்கள் கவனிக்காமல் உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய பழக்க வழக்கம், உங்களுடைய அண்ணன், உங்களுடைய தம்பி, உங்களுடைய அக்கா, உங்கள் தங்கச்சி, அப்பா அம்மா இவங்களுடைய எல்லாத்துடைய பேச்சையுமே கேட்டுட்டு குடும்பத்து மேலே அக்கறை வைக்கல. குடும்பம் அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்கல. அது மனைவியாக இருக்கலாம், இல்லை கணவராக இருக்கலாம். அப்போ இந்த குடும்பத்துடைய அந்த வெயிட் உங்களுக்கு தெரியல. குடும்பம்தான் உங்களுக்கு முக்கியம் அப்படின்னு இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டு அந்த குடும்பத்து மேலே பாசத்தை காட்டுவீங்க, மரியாதையை காட்டுவீங்க. அது இந்த பீரியடில் நடக்கும். அது போக இப்போது உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் ஆபரணங்கள், தங்க நகைகள், அதாவது நீங்கள் அடகு வச்சுருந்தாலும் சரி, இல்லை புதுசாக உங்கள் மனைவிக்கு நீங்கள் ஏதாவது ரூபத்தில் சின்ன நகையோ பெரிய நகையோ ஏதாவது கண்டிப்பாக வாங்கி கொடுப்பீங்க. அப்போ உங்கள் குடும்பம் சந்தோஷமாக 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அடுத்தவங்கனால இது வரைக்கும் எவ்வளவு நம்மளுக்கு சோதனை வந்திருக்குது அதையும் புரிஞ்சுக்கிட்டு இப்போ வாழக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்குது. அதுபோக தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு பணம் ஏதாவது வழியில் வந்துட்டே இருக்கும். பிஸ்னஸ் கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். அதில் லாபம் சம்பாதிப்பீங்க, அதில் கடனையும் கட்டுவீங்க. அப்போ உங்களை பார்த்து எல்லாரும் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு, பெருமைப்படக்கூடிய அளவுக்கு நீங்கள் வாழ்வீர்கள். இது உறுதி. அது போக இந்த பீரியடில் கிரைம் பண்ணுவீங்க, கண்டிப்பாக இடம் வாங்குவீங்க. இல்லைன்னா இப்போ வாடகை வீட்டில் இருக்கிறீங்கன்னா ஒரு வீடு வாங்கி குடி போவீங்க. சொத்து வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இப்போ வந்தாச்சு. அதுபோக வண்டியை மாற்றலாம். பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்கலாம். ரொம்ப நாளாக கார் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா, இந்த பீரியடில் வாங்குவீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா காரு, வண்டி, வாகனம் இதை வாங்குவதற்குண்டான நேரகாலங்கள் உங்களுக்கு வந்தாச்சு. தாய் கூட இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் கண்டிப்பாக தீரும். அவங்களுக்கு இப்போ உடம்புல ஏதாவது வைத்தியம் பார்க்கணும்னா இந்த பீரியடில் கூட்டிகிட்டு போய் பார்க்கலாம், அதுவும் குணமாகும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பீரியடில் எல்லாமே நல்லதாகத்தான் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுபோக இந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா இந்த குருடைய பார்வையினால் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், திடீர்னு ஏதாவது ஒரு பணம், ஒரு பெரிய பணம் உங்களுக்கு வரும். உழைப்பில்லாத சொத்து, இல்லை அடுத்தவங்க மூலியமாக ஒரு சப்போர்ட்டு, இது மாதிரி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பீரியடில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ரங்கநாதர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மகாலட்சுமியை கும்பிடுங்க. அது போக குரு தட்சிணாமூர்த்தியையும் வியாழக்கிழமை நாளில் மூக்கு சுண்டல் போட்டு இல்லைன்னா மஞ்ச வஸ்திரம் சாத்தி கும்பிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு இந்த சூழ்நிலைகள் கண்டிப்பாக வர வைக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் இப்போ நல்லதாக நடக்கணும். நல்லதாக நடந்துச்சுன்னா இப்போ இந்த குரு பயிற்சிக்கும் இந்த தசாபுத்திக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். அதே சமயத்தில் இப்போ தசாபுத்திகள் நல்லா நடக்குது, எனக்கு குரு பயிற்சியும் நல்லா இருக்குது, எங்களுக்கு பலன் மட்டும் நல்லா காட்ட மாட்டேங்குதுங்களே, நல்லா வரமாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் ராசி கட்டம், அம்ச கட்டம், அதுபோக பரல் அப்படின்னு ஒரு கணிப்பு இருக்கும். அதில் அந்த குருவுடைய அந்த ஆதிக்கம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அது என்ன ஏதுன்னு பார்த்துக்கோங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி,
வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாமய கிரீவம் பாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கே ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரு பெயர்ச்சி. வருட கிரகமான குரு ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்வதற்கு ஒரு வருடம் சுமாராக ஆறுது. அதாவது 13 மாதங்கள் ஆகும். இந்த வருஷம் பார்த்தாலேயானால் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு போகிறார். என்னைக்கு போகிறார்? 26/5/2026 20/10/2026 வரும். கிட்டத்தட்ட 5 மாதம்தான் இந்த வருஷம் இருக்க போகிறார் இந்த கடக ராசியில். குரு பகவான் என்று சொன்னாலே அவர் அதீத சுபர். அவர் பார்த்த இடம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இருக்கிற இடமும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். குரு பகவான் பார்த்தாலும் சரி இருந்தாலும் சரி அந்த இடம் மிகப்பெரிய வளமை பெறும், ஏற்றம் பெறும். அதனால் குரு பகவான் லக்னத்திலே இருந்தார்னா திக்பலம்னு சொல்லக்கூடியது. அதனால் எந்த லக்னமாக இருந்தாலும் குரு பகவான் லக்னத்தில் இருப்பாரேயானால் அவர் ஒரு நேர்மையானவராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். சரி, குரு பகவானை பொறுத்தவரையிலும் வேறு என்ன செய்யலாம், வேறு என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, குருவினுடைய காரகத்துவம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, குருவினுடைய காரகத்துவம் புத்திர காரகன்னு சொல்லக்கூடியவர். புத்திர காரகன்னா குழந்தை பிராப்திக்கு குருவினுடைய பார்வை மிகவும் அவசியம். 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்தின் அதாவது 5ஆம் இடம் 5ஆம் இடத்தின் அதிபதி மற்றும் குரு, இந்த 3 கிரகங்களையும் எடுத்து தான் புத்திர ஸ்தானம், புத்திர ஸ்தானாதிபதி, புத்திர காரகன்னு சொல்லக்கூடிய குருவையும் எடுத்து தான் பார்க்கணும். அதாவது குழந்தைகள் இல்லாமல் ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருப்பவர்களுக்கு இந்த 3 விஷயங்களையும் எடுத்து பார்த்து அவளுடைய தசா கோச்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்கணும். சரி, புத்திரக்காரகன் தவிர வேறு என்ன அப்படின்னா தனக்காரகன்னு சொல்லக்கூடியவர். அதாவது பணம் வரணும் அப்படின்னா, நிறைய பணம் சேமித்து வச்சுருக்கணும் அப்படின்னா குரு பகவான் அவருடைய கடாட்சம் இருக்கணும். எந்த ஒரு விஷயத்திலும் பார்த்தாலேயானால் பணம் அதிகமாக சேர்க்கணும் அப்படின்னா குரு இருக்கணும். செலவு பண்ணணும், சந்தோஷமாக இருக்கணும், அனுபவிக்கணும்னா சுக்கிரன் நல்லபடியாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு அந்த பணத்தை அதீதமாக செலவு பண்ணுவோம். அதனால தான் பார்த்தேன்னா ஒருத்தர் பணத்தை நிறைய சேர்ப்பார், அவருடைய அடுத்த ஜென்ரேஷனில் பணத்தை அதிகமாக செலவு பண்ணுவார். ஏன்னா அவருக்கு குரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், இவருக்கு சுக்கிரன் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் எல்லா விதமான உலக இயல் வாழ்க்கைகளில் இருக்கக்கூடிய எல்லா விதமான இன்பங்களையும் அவர் சந்தோஷமாக ஏற்று பண்ணுவார். அதாவது சுக்கிரன் அதிகமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும். சரி, குரு பகவான் நேர்மையானவராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா கற்பது, கற்றுக் கொடுப்பது, கற்பிப்பது இதுதான் அவருடைய தொழிலே. அதை தவிர பார்த்தாலேனா எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறது. அதனால் சொல்லிக் கொடுக்குறதுன்னா இப்போ என்ன சொல்கிறதுனா நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவோம், கேடி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி ஹெச்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடியது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ், இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லக்கூடியவர். அதே மாதிரி தங்கம் அப்படின்னு சொல்லணும்னாலே குருவுக்கு உண்டான ஒரு மெட்டல்னு சொல்லக்கூடியது தங்கம், தங்க ஆபரணங்கள். அதாவது எப்படி சொல்லணும்னா தங்கத்தை ஆபரணங்களாக பண்ணி ரொம்ப நகாசு வேலைகள்லாம் பார்த்தா அதில் சுக்கிரன் இருக்கும். ஆனால் அது பொதுவான தங்கம் அப்படின்னு அந்த மஞ்சள் நிறத்தோடு இருக்கக்கூடிய ஒரு தங்கம் அப்படின்னு வச்சேன்னா அந்த தங்கத்தினுடைய வெயிட்டு, தங்கத்தினுடைய இதுவை பார்த்தாலேனால் குருவினுடைய ஆற்றல் இருக்கும். அதனால தான் தங்கத்திற்கு குருவினுடைய இது உலோகமாக கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இது தவிர தாவரத்தில் பார்த்தாலும் முல்லைப்பூ, முல்லை செடி, அது தவிர இந்த வேர்க்கடலை இனிப்பு வகைகள், அதாவது கடலை மிட்டாய்னு சொல்லக்கூடியது, வேர்க்கடலை இனிப்பு வகைகள், சக்கரை பொங்கல், இந்த மாதிரியான விஷயங்கள். அது தவிர பார்த்தாலேனால் இந்த குரு பகவானுக்கு உண்டான மஞ்சள் மூக்கு கடலை, வெள்ளை மூக்கு கடலை, கருப்பு மூக்கு கடலைன்னு இந்த குரு பகவானுக்கே சுண்டல் போடுவோம். அது தவிர மஞ்சள் துணி, இது எல்லாமே குரு பகவானை சொல்லக்கூடிய விஷயம். குரு எல்லாவற்றிற்கும், அதாவது தேவர்கள் எல்லாருக்குமே அவர் தான் குரு. அதனால் இந்த குரு பகவான் எந்த கிரகத்தை பார்த்தாலும் குருவுக்கே எல்லா விஷயங்களிலும் அதிகாரம் உண்டு. அதனால் எந்த ஒரு தீய கிரகத்தை பார்த்தாலும் அவரும் கட்டுப்பாட்டில் வருவார். அதாவது தீய கிரகம்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், அதை தவிர ராகு, கேது, சனி வாழெல்லாம் சொல்கிறோம். இந்த கிரகங்களை பார்த்தாரேயானால் அந்த கிரகங்கள் சுபப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். எந்த இடத்தில் இருந்தாலும் இந்த துர்கிரகங்கள் குருவின் பார்வையினால் சுபப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். சரி, இந்த குரு பகவான் இப்போது மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு போகிறார். இந்த குரு பகவானுடைய
காலபுருஷ தத்துவத்தின் ராசி பார்த்தோம்னா 9ஆம் ராசியும் 12ஆம் ராசியும், அதாவது 9ஆம் ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது தனுசு, 12ஆம் ராசின்னு சொல்லக்கூடியது மீனம். இந்த 2 ராசிக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு. இந்த குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெறுறார். கடகத்தில் உச்சம் பெறக்கூடியவர் குரு பகவான். இதில் என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னா, குரு பகவான் 9ஆம் இடத்துல வந்து அதாவது உங்களுக்கு படிப்பு, அதை தவிர வெளிநாடு போய் படிப்பு, மேற்படிப்பு, இது எல்லாமே வந்து குரு பகவானால் நல்லபடியாக ஆசீர்வதிக்கப்பட்டால் மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி 12ஆம் இடத்தினுடைய அதிபதினு சொல்லக்கூடியவர் காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம். அதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் சுப செலவுகளை கொடுப்பார். அதாவது 12ஆம் இடம் செலவுகளை கொடுக்கறது, அதாவது அயன சயன போகஸ்தானம் விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம். உங்களுக்கு வந்து சுப செலவுகள் கொடுக்கணும், அதாவது பணம் வந்தாலும் சுபமாக இருக்கணும். அதை தவிர வெளிநாட்டில் போய் உங்களுக்கு வந்து அங்கேயே இருந்து பிஆர், அதை தவிர வந்து பர்மனெண்ட் ரெசிடென்ஷிப், அதை தவிர இந்த க்ரீன் கார்டு, இந்த மாதிரியான விஷயங்கள், H1B இதெல்லாம் வாங்கி அங்கேயே பர்மனெண்ட்டாக செட்டில் ஆகக்கூடிய பாக்கியத்தையும் உங்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 8ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தில் பார்த்தாலும் உங்களுக்கு அந்த வாய்ப்பினை நிச்சயமாக கொடுப்பார். சரி, இந்த குரு பகவான் இந்த ஒரு ராசிக்கும் என்ன பண்ணுறார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி வந்து இந்த குரு பகவானை பொறுத்தவரையிலும் இன்னொரு பெரிய விசேஷமான விஷயம் என்ன அப்படின்னா, குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவோம். குரு பகவானுடைய பார்வைன்னு சொல்லக்கூடியது எந்த ராசியில் இருக்காரோ அந்த இடத்திலிருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்குறார். 7ஆம் இடம்ன்றது 180 டிகிரியில் எல்லா கிரகங்களும் தன்னுடைய 180வது டிகிரியை பார்க்கக்கூடியது 7ஆம் இடம். அதில் வந்து எந்த ஒரு விஷயம் இல்லை. இப்போ விசேஷ பார்வைகள்னு சொல்லக்கூடியது வந்து செவ்வாய், சனி மற்றும் குரு, இந்த 3 கிரகங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதை தவிர பார்த்தோம்னா ராகு கேத்துக்கு 3-11 இருக்குது, 3ஆம் இடமும் 11ஆம் இடமும் பார்க்கக்கூடியது இருக்குது அப்படின்னு சில கிரந்தங்கள் சொல்கிறது. இப்போது குருவினுடைய பார்வை 5-9, அதாவது அதிகமாக, அதாவது விசேஷ பார்வைகளாக இருக்கும். 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது விருச்சிகத்திலையும், 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது மீனத்திலையும் விழுறது. இதை தவிர மகரத்தையும் அவர் பார்க்குறார். ஏன்னா 7ஆம் இடமான கடகத்திற்கு 7ஆம் இடம்னு சொல்லக்கூடியது மகரம். இந்த மகரத்திலையும் அவர் அவரை பார்க்குறார். இதன் மூலியமாக என்ன ஆகும்? குரு பார்க்க கோடி நன்மை. அந்த இடம் எல்லாமே வளம் பெறும், சுபம் பெறும். அதை தவிர பார்த்தீங்கன்னா குரு பார்க்கறதுனால திருமண பாக்கியங்கள் ஏற்படும். அதாவது குரு பலம் வந்ததா அப்படின்னு சொல்லக்கூடியது. குரு பலம் வந்தது அப்படின்னு சொல்கிறது வந்து என்னென்னா, குருவினுடைய பார்வை 2, 4, 7, 8, 12 இந்த மாதிரியான விஷயங்களில் வந்ததே. ஆனால் குருவினுடைய பார்வை பட்டாலே, அதாவது அது வந்து நிச்சயமாக அவர்களுக்கு வந்து திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இதை தவிர பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தை குரு பார்த்தாலும், அதை தவிர 5ஆம் இடத்தில் குரு இருந்தாலும் குழந்தை பிராப்தியும் ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. அதனால் இந்த குரு எந்த இடத்தில் இருந்தாலும் சுபத்தை செய்வார். எந்த இடத்தில் இருந்தாலும், எந்த துர்கிரகங்களோடு இருந்தாலும் அவரையும் சுபப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த குரு சிம்மத்தை பார்த்து, அதாவது பொதுவாகவே பார்த்தோம்னா சிம்மத்தை பார்த்து, சிம்மாதிபதியும் பார்த்து, அந்த மாதிரியான பொசிஷன்லாம் வந்ததுன்னா குரு பகவானை பொறுத்தவரையிலும் அரசாங்கம், அரசு தொழிலில் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். அதனால் குரு பகவான் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். சரி, இந்த குரு பகவானை பொறுத்தவரையிலும் எளிய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குருவினுடைய காயத்ரி. குருவினுடைய காயத்ரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணீஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரமும், இல்லை குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்யம் குரவே நமஹா அப்படின்ற இந்த குருவினுடைய எளிய இந்த காயத்ரி மந்திரத்தையும் ஒரு நாளைக்கு 3 தரம் சொல்லிட்டு வர்றதன் மூலியமாக எந்த விதமான பிரச்சனைகளும், குருவினால் வரக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக அகலும். அதை தவிர பார்த்தோம்னா இன்னும் எளிய பரிகாரம்னு சொன்னால், அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு போய் நெய் வழக்கு போட்டு வாங்கும், நெய் தானம் கொடுங்க. கோவிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகருக்கு வேஷ்டி தானம் கொடுங்க. அதை தவிர வந்து பட்டு தானம் கொடுங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா சதுர்த்தி தேங்காய் உடைச்சின்னு வாங்கும். குரு பகவானுக்கு உண்டானது தேங்காய்ன்னு சொல்லுவோம். அதனால் பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கிறது பெரிய விசேஷம். அதை தவிர நெய் போட்டு சக்கரை பொங்கல் பண்ணி இது வந்து
பெருமாளுக்கு இது பண்ணிவிட்டு எல்லாருக்கும் கொடுக்கறது ஒரு ரொம்ப பெரிய விசேஷத்தை நிச்சயமாக கொடுக்கும். சரி, இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமே ஆனால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். உங்களுடைய தேதி, பிறந்த தேதி, நேரம், பிறந்த மாதம், வருஷம், அது தவிர உங்களுடைய நீங்கள் பிறந்த இடம், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், இதுவரையும் நீங்கள் அனுப்பி வைங்க. இதை அனுப்பி வச்சோடனே உங்களுடைய ஜாதகத்தை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுத்து உங்களுக்குன்னு டைம் ஒதுக்கி நான் உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை இது பண்ணி உங்களுடைய தசாபுக்திகள் இப்போ இருக்கக்கூடிய கோச்சாரங்கள் எப்படி இருக்குன்றதை வலுவாக இருக்கான்றதை பார்த்து உங்களுடைய பிரச்சனைகள் எந்த அளவுக்கு சுமூகமாக தீரும்ன்றது சொல்கிறேன். ஏன்னா இப்போ ராசி சந்தி, லக்ன சந்தி இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. 50 வயசில் இருப்பா, அவளுக்கு ரிஷபராசியாக மிதுன ராசியானே தெரியாது. மிருகசீர நட்சத்திரம்னு சொல்லிட்டு இருப்பா, 2வது பாதம் 3வது பாதம் மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருப்பா. அதே மாதிரி விசாகம் சொல்லிட்டு இருப்பா. துலாமாக இருக்குமா இல்லைன்னா விருச்சிகமாக இருக்குமான்னு தெரியாது. அதனால் கண்டிப்பாக ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட் தர முடியும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 3, 6க்கு உண்டானவர், அதாவது 2 மறைவு ஸ்தானத்துக்கு உண்டானவர் குரு. அந்த குரு 10ஆம் இடத்துக்கு போகிறார். என்றைக்கு 26/5/2026 20/10/2026 வரலும் உண்டான நாட்களுக்கு அவர் 10ஆம் இடம் போகிறார். என்ன சார் 10ல் குரு வந்தார் பதவியும் பறிபோகும் இப்படிலாம் சொல்லுவாங்களே அப்படின்னா அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா குரு பகவான் ஏற்கனவே இந்த ராசிகளுக்கு அந்த அளவு ஏற்றத்தை கொடுக்க மாட்டார். அவர் 3, 6க்கு உண்டான மறைந்த ஸ்தானத்திற்கு உண்டானவர். அதனால் அவர் 10ஆம் இடத்துல போகிறதுனால உங்களுக்கு தொழிலில் மாற்றம்தான் வரும். பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள். எதனாலன்னா 10ஆம் இடத்துக்கு போகிறதுனால புதிய தொழில் அமையும். இருக்கக்கூடிய தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் மூலதனங்கள் அதிகமாக போட வேண்டிய கட்டாயங்கள் வரும். அது தவிர மூலதனங்கள் போட்டாலும் அதன் மூலியமாக அதிகமாக உங்களுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த குரு பெயர்ச்சியின் மூலியமாக பார்த்தோம்னா 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கார். அதனால் உங்களுடைய 3ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் உச்சம் பெறுறது பெரிய விசேஷம். உங்களுடைய முயற்சிகள், தொழிலில் உங்களுடைய புது முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர பார்த்தோம்னா 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். அதனால் எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸு அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நிச்சயமான வெற்றி உண்டு. 10ஆம் இடம் அப்படின்றதுனால 10ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து அவருடைய பார்வைகளும் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தையும், 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மகரத்தையும், 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தையும் பார்க்குறார். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறதுனால பண வரவுக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கும். அதாவது தன வருமானம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு, தொழில் மூலியமாக அதிகமான பண வரவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. அது தவிர பார்த்தோம்னா குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை வரும். அது தவிர குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு நட்பு, அன்பு எல்லாமே உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு இளைய சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி, அவர்கள் மூலியமாக நன்மை நடக்கக்கூடிய வாய்ப்புகள், எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதுவும் துளாராசிக்காரர்கள் இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா திடீர்னு ஏற்றம் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. எழுத்துத்துறையில் இருக்கிறவங்க, கவிஞர்கள், கட்டுரை எழுதுபவர்கள், இவங்களுக்கெல்லாம் திடீர் மாற்றங்கள் வரும். அது தவிர இந்த டைரக்டர்ஸு, ப்ரொஃபஸர்ஸு, டீச்சிங் அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதுவும் ஃபிலிம் டைரக்டர்ஸு, அதை தவிர மியூசிஷியன்ஸு, இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். இதன் மூலியமாக தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறதுனால புதிய வீடு, மனை இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் வருது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்குறார். 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ருண ரோக சத்ருஸ்தானம்னு சொல்கிறோம். அந்த இடத்துல ஏற்கனவே சனி பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விதமான போட்டிகளிலும் வெற்றி வரும். அதை தவிர குருவின் பார்வை இருக்கிறதுனாலையும் குரு தன்னோட வீட்டையே பார்க்கறதுனால உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகள் நிச்சயமாக கிடைக்கும்.
இதில் என்னென்னா போட்டித் தேர்வு எதுவாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் வர்ற போட்டித் தேர்வு, அதாவது மே மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம், அதாவது அக்டோபர் மாதம் வரலும் வரக்கூடிய போட்டித் தேர்வு எதுவாக இருந்தாலும் சரி, அந்த போட்டித் தேர்வில் நிச்சயமாக ஒரு பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்தே தீரும். சரி, மொத்தமாக பார்க்கும்பொழுது இந்த துலா ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்தாலும் அவர் 3-6 அதிபதி என்பதனால், 2 மறைந்த ஸ்தானத்தின் அதிபதி என்பதனால் மிகப்பெரிய தாக்கத்தை அவர் தொழிலில் உங்களுக்கு நெகட்டிவாக ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பில்லை. புதிய தொழில் அமையும், தொழிலில் ஏற்றம் அமையும். தொழிலில் புதிய தொழில் மூலியமாக மிகப்பெரிய வருமானம் கைகூடக்கூடிய காலகட்டமாக அமையும். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி நிலவக்கூடிய காலகட்டமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையிறது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. செய்யக்கூடிய தொழிலில் செய்யக்கூடிய வேலையில் உங்களுக்கு ப்ரமோஷன், அது தவிர மாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருக்கிற இடத்துலேருந்து நீங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகி போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ப்ரமோஷன் கம் டிரான்ஸ்ஃபர் மாதிரி வரும். அதன் மூலியமாக உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு பணம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். போட்டித் தேர்வுகள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையுது. அது தவிர நீங்கள் சொன்ன வாக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடன் வாங்கியிருந்தீங்கன்னா திருப்பி கொடுக்கறதுக்கு இந்த காலகட்டம் நிச்சயமாக ஹெல்ப் பண்ணும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கடன்கள், அதாவது கன்சிடரபிள் பொசிஷன் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு. இந்த துளாராசிக்காரர்களுக்கு ஒருவேளை உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷத்தை கொடுக்கல அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போங்க. உங்களால் முடிஞ்சது ஒரு வேஷ்டி இல்லை ஒரு உத்திரியம் வாங்கி அங்கே இருக்கிற அர்ச்சகருக்கு கொடுங்க. ஏன்னா குருவுக்கு எந்த ஒரு சம்பாவனை பண்ணாலும் நிச்சயமாக அது குரு பகவானுக்கு செய்வதாகவே அர்த்தமாகப்படும். அதை தவிர உங்களுடைய குல வழக்கப்படி இருக்கக்கூடிய குருமார்களை போய் சேவிச்சுட்டு வாங்கும். அது தவிர உங்களுடைய இந்த சங்கராச்சாரியர், இந்த ஆதீனங்கள், இவர்களை போய் ஒரு தரமாவது பார்த்துட்டு அங்கே உங்களால் முடிஞ்ச காணிக்கைகளை கொடுத்துட்டு, வேஷ்டி இல்லைன்னா உங்களால் முடிஞ்ச நெய் அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுத்துட்டு வர்றது ரொம்பவும் விசேஷம். இந்த காலகட்டத்தில், அதாவது இந்த மே மாதத்துலேருந்து அக்டோபர் மாதத்துக்குள்ளே ஒரு முறையாவது குருவாயூர் போயிட்டு வாங்க. குருவாயூர்ன்றது குரு பகவானுக்கே குருவாக இருந்து மகாவிஷ்ணு காட்சி அளிக்கிறதுனால குருவாயூர்னு பேர். அதனால் குரு பகவான் உடைய பெரிய ஊர் அப்படின்னு சொல்லக்கூடியதுனால குருவாயூர் ஒரு தரம் போயிட்டு வாங்க. குழந்தை பிராப்திக்கு வேண்டின்னு இருக்கவாளுக்கும் இந்த காலகட்டத்தில் குழந்தை பிராப்திக்கு அனுகூலமாகும். இருப்பினும் இது அந்த அளவுக்கு காலம் அல்ல. ஏன்னா உங்களுடைய குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றம் நிச்சயமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் ஒரு தரம் குருவாயூர் போயிட்டு வாங்க. உங்களுக்கு தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவு விசேஷம் இல்லை அப்படின்னா போயிட்டு வர்றதன் மூலியமாக, குருவாயூர் போயிட்டு வர்றதன் மூலியமாக குரு பகவானின் தாக்கம் நிச்சயமாக கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.